அபு மஹ்தூரா என்கிற ஒரு சஹாபி, சின்ன பிள்ளை. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா ரோட்டு வழியா நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது எல்லா குழந்தைகளும் ரசூலுல்லாஹ்வுக்காக வழி விடுறாங்க. ஓரமா பெரியவங்க வர்றாங்க, ஒதுங்கிட்டாங்க. விளையாடிட்டு இருப்பாங்க, நம்மளை பார்த்த உடனே நைசா ஒதுங்கிடுவாங்கல்ல, அது மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே எல்லா பிள்ளைகளும் ஒதுங்கிட்டாங்க. அபு மஹ்தூரா மட்டும் வீராப்பா வெறப்பா நடு ரோட்ல நின்றாரு. என்ன அவர் வந்தா எல்லாம் ஒதுங்கணுமா, என்ன செஞ்சிருவாரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அபு மஹ்தூரா என்ன செஞ்சாரு, வெறப்பா வீராப்பா அப்படியே நடு ரோட்ல அப்படியே நிக்கிறாரு, கொஞ்சம் கூட அசையாம நின்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தவங்க அந்த பையனை அபு மஹ்தூராவை தலையில தடவி கொடுத்து திட்டல, எல்லாம் இங்க நிக்கிற நீ அப்படி சொல்லல, மிரட்டல, பார்த்த உடனே பயப்படுற மாதிரி நடந்துக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 புள்ள இருந்தா ஒரு புள்ள இப்படி இருக்கதான் செய்வான் அப்படிங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மஹ்தூரா தலையில் தடவி கொடுத்து ஸல்லல்லாஹு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க. இவருக்கு சந்தோஷமா தாங்க முடியல. நானே அவரை எதிர்த்து நிக்கிறேன், எல்லாரும் ஒதுங்குறாங்க, அப்ப நான் எதிர்ப்பா நிக்கிற என்னையே இவர் தலையில தடவி கொடுத்துட்டாரு. வரலாறு சொல்கிறது, அபு மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து தடவிய அந்த தலைமுடியை தன்னுடைய மரண காலம் வரைக்கும் வெட்டலியாம், ஜடையோட இருந்தாராம். ஜடை வச்சிருக்காங்கல்ல சில பேரு, அபு மஹ்தூரா என்கிற சஹாபி ஜடை வச்சிருந்தாரு, ஜடை வளர்த்தாரு. ஜடைக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்ட முடியுது, இதெல்லாம் எப்படி வெட்ட மனசு? யாரு? ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து நின்றவர். அவர் வந்தா நான் ஒதுங்கி போடுவா என்று நினைத்தவருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய செயல் அந்த குழந்தையினுடைய மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. பெரிய அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பை ஏற்படுத்தியது. வல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் நம்முடைய சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களை மதிக்கவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. அவங்க எப்படி முஸ்லிமா இருக்க முடியும்? நபியை பின்பற்றக்கூடியவர் அவர் எப்படி இருக்க முடியும்? குழந்தைங்கன்னா குழந்தைகள் மீது அன்பா நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகள் மீது அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த அன்பும் அந்த பாசமும் எதற்கு வழிவகுக்க வேண்டும் சொன்னா, அந்த குழந்தையை நல்வழிப்படுத்துவதற்கு, அந்த குழந்தையை சீர்படுத்துவதற்கு, அந்த குழந்தையினுடைய மறுமை வாழ்வு நல்லாததற்கு வழிகாட்ட வேண்டுமே தவிர இந்த அன்பும் பாசமும் அவர்களை கெடுத்து விடக்கூடாது. அதுல கவனமா இருக்கும். அதனாலதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், 7 வயதானதும் குழந்தைகளை தொழுகைக்காக பழக்குங்கள். தொழுகை இருக்கே, அது பெரிய மானக்கேடான எல்லா விஷயங்களை விட்டும் தொழுகை தடுக்கும். ஒருத்தன் எவ்வளவு அயோக்கியனா இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்களை தண்ணி அடிச்சுட்டு வருவானா? தண்ணி அடிக்கிறவனே இருக்கட்டும், அவன் போதை பழக்கம் உள்ளவனாவே இருக்கட்டும், அவன் 24 மணி நேரம் போதையிலே இருக்கிறவன், ஒண்ணு பள்ளிவாசலுக்குள்ள வர்றதுக்கே காலடி எடுத்ததுக்கு பயப்படுவான், பள்ளிக்குள்ள வரமாட்டேன். வந்தா போதையோடு உள்ள வருவானா? மனசு வருமா? இந்த பள்ளி என்ன செய்கிறது, பள்ளிவாசல் என்ன செய்யுதுன்னா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய மோசமானவைகளை பள்ளிவாசல் தெரிந்தோ தெரியாமலோ அவனை விட்டு தடுக்குது. அவனுக்கு அந்த தைரியம் வர்றதில்லை. பள்ளிவாசலுக்குள்ள போதையோடு வருகிற தைரியம் எந்த இளைஞனுக்கும் வர்றதில்லை, யாருக்கும் வர்றதில்லை. அப்ப இந்த பள்ளிவாசல், இந்த தொழுகையின் மீது ஏவுங்கள். ஒதரிபூகும் அலைகாவகும் அப்னாஉ அஷர். 10 வயசானா கடமையாகல, 15 வயசுலதான் கடமையாகுது. பெரியவனான பிறகுதான் தொழுகை கடமையாகுது. கடமையாவதற்கு முன்பே 10 வயதிலிருந்து அடித்து தொலைவையுங்கள், அடியுங்கள்ங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜர்த்தையும் அடிக்க விடுறது இல்லை, சாரையும் அடிக்க விடுறது இல்லை, நாமளும் வீட்டுல அடிக்கிறது இல்லை. வளர்ந்த பிறகு கண்டவன்லாம் நம்ம பிள்ளைய அடிக்கிறான். நம்ம பிள்ளைகள் அடித்து வளர்க்கப்பட வேண்டியவர்கள். கண்டிப்பாவது வேணும், கண்டிக்கவாவது வேணும். 7 வயசுக்குள்ள விளையாட சொல்றாங்கல்ல, அதுக்கு சில அறிவியலாளர்கள் காரணம் சொல்றாங்க. 7 வயசுக்குள்ள குழந்தைகள் ஓடணும், ஆடணும், விளையாடணும், கீழே ஓடணும், அடிபடணும், காயம் ஏற்படணும், எல்லாமே நடக்கணும். சில வெற்றி தழும்புகள்லாம் இருக்கும் சில பேருக்கு, காரணமா சொல்லுவோம், கதையா சொல்லுவோம். இது எப்படி தெரியுமா, சின்ன வயசுலனா அப்படி பண்ணும்போது இப்படி வந்தது அப்படின்னு வெற்றி தழும்புகள்லாம் இருக்கும். இந்த தழும்புகள் வரணும், அடிபடணும். கீழே விழுந்து அடிபடுகிற போதுதான் அத வலி இருக்கு, வலியை தாங்குற சக்தி வேணுங்கிறது புள்ளைய உணரணும்.
எப்பவுமே இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அல்ல, எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம அத்தா எவ்வளவு வசதி உள்ளவராக பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நாம எவ்வளவு வசதி படைத்த இடங்களில் வாழ்ந்தாலும் சரி, நமக்கும் சிரமங்கள் கஷ்டங்கள் உண்டு என்பதை சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு பழக்கணும். ஓடணும், ஆடணும், விளையாடணும், கீழே விழணும், அடிபடணும், எல்லாம் நடக்கணும். அதான் புள்ள. எங்க ஹஸ்ரத் அவங்க சொல்லுவாங்க, யாராவது வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, புள்ள ஒரே சேட்டை பண்றான், புள்ள ஒரே அதை பண்றான் இதை பண்றான், ஒத்த வார்த்தையில சொல்லுவாங்க ஹஸ்ரத் அவங்க, புள்ளன்னா சேட்டை பண்ணணும், சேட்டை பண்ணலன்னா அது புள்ளையா? புள்ளைய பெத்து வச்சிருக்கோம், 5 வயசு ஆச்சு 6 வயசு ஆச்சு, நடக்கவே மாட்டாங்கிறான், ஓடவே மாட்டாங்கிறான்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும் நமக்கு. ஐயோ புள்ள 5 வயசு ஆகி போச்சு, நடக்கவே பழகலையே, ஓடவே மாட்டாங்கிறானே, பேசவே மாட்டாங்கிறானே, எவ்வளவு வருத்தம் இருக்கும். குழந்தை வயசுல என்ன செய்யணுமோ அதை குழந்தை செய்யணும். ஆனால் தவறாக செய்யும் போது சுட்டி காட்டணும். எப்படி? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர் ஹுசைன் வாயில பேரித்தம்பளத்தோடு வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான விரலை வாயுக்குள் விட்டு பேரிச்சம்பளத்தை வெளியில எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் தவழ்ந்து வந்த பேர குழந்தைட்டு சொன்னாங்க, இது சதகாவுடைய பேரிச்சம்பளமா இருக்கலாம், அப்படி இருந்தா அது நமக்கு ஹராம், நம்ம சாப்பிடக்கூடாது. குழந்தைகள் எல்லாம் செய்யதான் செய்வாங்க, குழந்தைகள் எல்லாம் இருக்கும். ஆனா குழந்தைகள் தவறு செய்கிற போது அவர்களை நாம் திருத்தணும், அவர்கள் நல்லது செய்கிற போது அவர்களை நாம் பாராட்டணும். இந்த பாராட்டு அவர்களை நல்லவர்களாக வளருவதற்கு காரணமாக அமையும். இந்த எச்சரிக்கை, இந்த கண்டிப்பு அவர்கள் நாளை தவறு செய்யாமல் அவர்களை பாதுகாக்கும்.